Hello champs. புஷ்பா 2 படம் பார்த்திருப்பீங்க. படத்தை சுத்தி ஏகப்பட்ட கான்ட்ரோவர்சிஸ், நெகட்டிவிட்டி எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே தான் இருக்கு. பட் பாக்ஸ் ஆபீஸ்ல கலெக்ஷன் வைஸா தெரிக்க விட்டுக்கிட்டே இருக்குன்றது தான் ஃபேக்ட். இப்போ நாம இந்த வீடியோல புஷ்பா 2 படத்தை பத்தின ரிவ்யூஸ் எல்லாம் பார்க்க போறது இல்ல. புஷ்பா படத்தோட கான்ட்ரோவர்சிஸும் பார்க்க போறது இல்ல. புஷ்பா படம் கிரியேட் ஆனதுக்கு பின்னாடி உள்ள சீக்ரெட்ஸ் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், அந்த கதைக்களம் எப்படி கிரியேட் ஆச்சு, அண்ட் அல்லு அர்ஜுன் தாடிக்கு கீழே இப்படி பண்ற அந்த சிக்னேச்சர் ஸ்டைல் எப்படி வந்தது, அண்ட் அல்லு அர்ஜுனுக்கு முன்னாடி யார் அந்த படத்துக்காக செலக்ட் பண்ணப்பட்டாங்க, அப்புறம் ஏன் அது டிராப் டவுன் ஆயிடுச்சுன்னு இப்படி புஷ்பா பத்தின எல்லா விதமான சீக்ரெட்ஸையும் இந்த வீடியோல டீகோட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உங்க போனை ஃபுல் ஸ்கிரீனுக்கு மாத்தி ஸ்கிரீனை டச் பண்ணி மேல ஸ்வைப் பண்ணி ரைட்ல இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுடுங்க. புஷ்பா படத்தோட டைரக்டர் சுகுமார் முதல்ல இந்த படத்தை வெப் சீரிஸா பண்ணலாம் தான் பிளான் எல்லாம் போட்டு வச்சிருந்தாராம். ஏன்னா படத்துல ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்காங்க. அத்தனை கேரக்டர்ஸையும் ஒரே படத்துல காட்டணும்ன்றது அவ்வளவு பாசிபிலிட்டி இல்லைன்றதுக்காகவும், அத்தனை பேருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணா ரன்னிங் டைம் அதிகமாயிடும்ன்றதுக்காகவும் இதை வெப் சீரிஸா ரிலீஸ் பண்ணலாம்னு யோசிச்சிருக்காரு. அதனால 75% ஷூட்டிங்க முடிச்சிட்டாங்க. எதுக்கு? வெப் சீரிஸா ரிலீஸ் பண்றதுக்கு. பட் கடைசி கட்டத்துல டைரக்டர் சுகுமாருக்கு என்ன தோணு இருக்குன்னா, எதுக்காக வெப் சீரிஸா ரிலீஸ் பண்ணணும், பார்ட்டா தியேட்டர்லயே ரிலீஸ் பண்ணலாமேன்னு தோணு இருக்கு. அதனாலதான் புஷ்பா படம் ஓடிடிக்கு போகாம தியேட்டருக்கு வந்துடுச்சு. அடுத்து படத்துல அல்லு அர்ஜுன் தன்னோட ஒரு ஷோல்டரை இப்படி மேல தூக்கிக்கிட்டு தான் நடந்து போவாரு. ஃபுல் படமும் அதே போஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. இப்படி ஒரு ஷோல்டரை தூக்கிக்கிட்டு நடந்து போகணும்ன்ற ஐடியா அவங்களுக்கு எப்ப வந்ததுன்னா, கிராமத்துல ஒரு ஆளு தன்னோட ஒரு ஷோல்டரை இப்படி தூக்கிக்கிட்டு நடந்து போனதை பார்த்திருக்காங்க. அதை பார்த்துட்டு தான் இந்த ஸ்டைல்ல நடக்கலாமேன்னு அவங்களுக்கு தோணி இருக்கு. பட் அல்லு அர்ஜுன் என்ன சொல்லிருக்காருன்னா, படம் ஃபுல்லா இப்படி ஷோல்டரை தூக்கிக்கிட்டு நடிச்சதுதான் படத்தோட மோஸ்ட் டிஃபிகல்ட் பார்ட்டான். அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி நடிச்ச சில படங்களோட ஃபைட்டிங் சீன்ஸ்ல 2 தடவை ஷோல்டர்ல பிராக்சர் ஆகியிருக்கான். சோ அந்த வலியோட தான் படம் ஃபுல்லா இப்படி ஷோல்டரை தூக்கிக்கிட்டு நடிச்சிருக்காரு. அடுத்து புஷ்பா படத்தோட அந்த ஸ்ரீவல்லி பாட்டு யூடியூப்ல அபிஷியலா ரிலீஸ் ஆனதும் அல்லு அர்ஜுனோட அந்த டான்ஸ் ஸ்டெப் பயங்கர வைரல் ஆயிடுச்சு. ஏகப்பட்ட பேரு ரீல்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இந்த டான்ஸ் ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா கால்ல இருந்து செருப்பு கழண்டிடும். அதேதான் நம்ம ஆளுங்களும் ரீல்ஸ்ல பண்ணாங்க. ஆனா இதுல ஃபேக்ட் என்னன்னா, கால்ல இருந்து செருப்பு ஸ்லிப் ஆகுற சீன் ஸ்கிரிப்ட்லயே கிடையாதான். அந்த டான்ஸ் மூமெண்ட் ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அல்லு அர்ஜுனோட கால்ல இருந்து பை மிஸ்டேக்கா செருப்பு கழண்டு வந்துடுச்சான். அதை நோட்டீஸ் பண்ண சுகுமார், இது கொஞ்சம் நல்லா இருக்கே, சும்மா டான்ஸ் பண்றதை விட கால்ல இருந்து இப்படி செருப்பு கழண்டு வந்தா அது கொஞ்சம் பார்க்க இயல்பா இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஃபார்ம்லயே பாட்டை கொண்டு போனாரு. இப்படிதான் ஸ்ரீவல்லியோட அந்த சிக்னேச்சர் டான்ஸ் ஸ்டெப் கிரியேட் ஆச்சு. அடுத்து புஷ்பா படத்தோட கதைக்களம் என்னன்னு உங்களுக்கு ஆப்வியஸ்லி தெரிஞ்சிருக்கும். செம்மல கட்டைகளோட கடத்தல் தான் படம் ஃபுல்லா இருக்கும். டைரக்டர் சுகுமாருக்கு இந்த ஸ்டோரி லைன் எப்படி மைண்டுக்கு வந்ததுன்னா, புஷ்பா படம் எடுக்கிறதுக்கு 6 வருஷத்துக்கு முன்னாடி ராம் சரண் நடிச்ச ரங்கஸ்தலம் படத்தோட ஷூட்டிங்ல சுகுமார் ஒரு நியூஸ் ஆர்டிகலை படிச்சுக்கிட்டு இருந்தாரு. அதுல என்ன இருந்ததுன்னா, ஆந்திராவோட சித்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல செம்மல கட்டைகளை கடத்தின ஒரு கும்பல் கையும் களவுமா மாட்டிக்கிட்டாங்க. அந்த நியூஸை டீடைலா ரிசர்ச் பண்ணும்போதுதான் சித்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல சில காட்டு பகுதிகளில் இந்த ரெட் சாண்டல்வுட், அதாவது செம்மல கட்டைகள் கிடைக்குதுன்னு, அது பயங்கர காஸ்ட்லியும் வேற எங்கேயுமே கிடைக்காதுன்னு, அதனால அது ஸ்மக்லிங் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட டைரக்டர் சுகுமாருக்கு இந்த ஸ்டோரி லைனை பேஸ் பண்ணி படம் எடுக்கலாமே தோணி இருக்கு. அப்படிதான் புஷ்பா படத்தோட கதைகளும் கிரியேட் ஆச்சு. அடுத்து வதந்தி ஒன்னு ஸ்ப்ரெட் ஆச்சு. என்னன்னா, இவங்க ஷூட்டிங்குக்காக டூப்ளிகேட் செம்மல கட்டைகளை வண்டியில எடுத்துக்கிட்டு போகும்போது ஒரிஜினல் போலீஸ் பிடிச்சிட்டாங்களாம். அதாவது ஷூட்டிங் நடக்கிறது காட்டுக்குள்ள. அந்த காட்டுக்குள்ள இவங்க டூப்ளிகேட் செம்மல கட்டைகளை எடுத்துக்கிட்டு போகும்போது ஒரிஜினல் போலீஸ்க்கு டவுட் செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். இவங்க ஷூட்டிங்குக்காக தான் டூப்ளிகேட் செம்மல கட்டைகளை எடுத்துக்கிட்டு போவாங்கன்னு சொன்னாங்களாம். பட் போலீஸ் அதை நம்பல. இவங்க ஷூட்டிங் சினிமான்ற நேம்ல ஸ்மக்லிங் தான் பண்றாங்கன்னு ஸ்ட்ராங்கான டவுட் எல்லாம் வந்திருக்கு. அதனால கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு வண்டி அங்கே நிக்க வச்சுட்டாங்களாம். படத்துக்கு சம்பந்தப்பட்டவங்க படத்துக்காக தான் இப்படி டூப்ளிகேட் செம்மல கட்டைகளை எடுத்துக்கிட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ், பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாம் காட்டின பிறகுதான் இவங்க ஸ்மக்லர்ஸ் கிடையாது, உண்மையிலேயே படக்குழுதான்னு போலீஸ்க்கு கன்ஃபார்ம் ஆச்சுன்றது போல சில ரூமர்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஏன்னா அது உண்மைன்றதுக்கான எந்த சோர்சஸுமே கிடையாது. பட் இப்படி ஒண்ணு ஊட்டி விட்டு இருக்காங்க. ஆனா புஷ்பா படத்தை பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆகி அதே போல செம்மல கட்டைகளை ஸ்மக்லிங் பண்ணவங்க போலீஸ் கிட்ட மாட்டிருக்காங்க. அடுத்து படத்துல காட்டப்பட்ட அந்த செம்மலை கட்டைகள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒரிஜினல் கிடையாது, ஃபோமால கிரியேட் பண்ணப்பட்டது. சோ கட்டைகள் போல ஃபோமை ரெடி பண்ணி அதுக்கு சிகப்பு கலர் பெயிண்ட் அடிச்சு அதை செம்மலை கட்டைகள் போல டிஸ்பிளே பண்ணாங்க. சிலது ஃபோம்ல பண்ணிட்டாங்க, அண்ட் சிலது நார்மல் வுட்லயே ரெட் கலர் பெயிண்ட் அடிச்சு அது செம்மலை கட்டைகள் போல காட்டினாங்க. புஷ்பா படத்திலேயே ஒரு சீன்ல பாத்தீங்கன்னா, போலீஸ் கிட்ட தப்பிக்க புஷ்பா அந்த செம்மலை கட்டைகளை டேமுக்குள்ள தள்ளி விட்டுடுவாரு. அந்த செம்மலை கட்டைகள் எல்லாம் டேம்ல அப்படியே மிதக்கும். அங்க யூஸ் பண்ண கட்டைகள்ல
விட ஃபோம்ல செஞ்சதும் இருக்கு, சாதாரண வுட்ல செஞ்சதும் இருக்கு. அந்த பர்டிகுலர் சீன்ல இது ஒரிஜினல் செம்மரை கட்டைகள் கிடையாதுன்னு நாம ஈஸியா விளங்கிக்கலாம். அது எப்படின்னா, ஒரிஜினல் செம்மரை கட்டைகள் தண்ணியில மிதக்கவே மிதக்காது, ஈஸியா தண்ணிக்குள்ள மூழ்கிடும். அது எப்படிடா வுட்டா இருந்துகிட்டு தண்ணியில மிதக்காதுன்னு நீங்க கேட்கலாம். இந்த ரெட் சாண்டல் வுட்ன்றது உடனே வளரக்கூடிய மரம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து பயங்கர டைம் எடுக்கும். அதனால அந்த மரத்தோட டென்சிட்டி ஜாஸ்தி. சோ அது வந்து நார்மலா தண்ணியில மிதக்கவே மிதக்காது, எந்த தண்ணியில போட்டாலும் ஈஸியா மூழ்கிடும். ஒரிஜினல் இல்லன்றதுனாலதான் அந்த சீன்ல தண்ணியில மூழ்காம மிதந்துகிட்டு இருந்தது. அந்த சீனை பார்த்துட்டு நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, லாஜிக் இடிக்குது, ஒரிஜினல் செம்மரை கட்டைகள் தண்ணியில இப்படி மிதக்காது, டைரக்டர் சுகுமார் இதை பத்தி யோசிக்காம விட்டுட்டாருன்னு சொன்னாங்க. பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, தெரிஞ்சதான் அந்த சீன் அப்படி வச்சிருப்பாங்க. அப்பதான் பாக்குறவங்களுக்கு இது ஒரிஜினல் செம்மரை கட்டைகள் கிடையாது, படத்துக்காக யூஸ் பண்ணப்பட்ட டூப்ளிகேட் செம்மரை கட்டைகள்னு ஆடியன்ஸ் புரிஞ்சுக்கணும்னு இன்டைரக்டா அந்த சீன்ல காட்டியிருப்பாங்க. அடுத்து படத்துல அந்த சின்ன சின்ன டீடைல்ஸ் எல்லாம் பக்காவா காட்டியிருப்பாங்க. எப்படின்னா, செம்மரை கட்டைகளோட கலர் லைட் ரெட்ல ஒயிட் மிக்ஸ் ஆனது போல இருக்கும். அதே கலரை மேக்ஸிமமா அல்லு அர்ஜுன் போட்டுக்கிட்டு இருந்து ஷர்ட்ல காட்டியிருப்பாங்க. இந்த சீன்ல பாத்தீங்கன்னா கூட தெரியும், அல்லு அர்ஜுனோட டி-ஷர்ட்ல லைட் ரெட் அண்ட் ஒயிட் மிக்ஸ் ஆகி இருக்கும். அது மட்டும் இல்லாம படத்துல மேக்ஸிமமா இந்த லைட்டிங்ஸ் எல்லாம் பண்ணும்போது அதையும் ரெட் கலர்ல தான் காட்டியிருப்பாங்க. நீங்க எந்த சீனை பார்த்தாலும் அந்த ரெட் ஷேடு அல்லு அர்ஜுன் மேல விழுந்துகிட்டே இருக்கும். இந்த இடத்துல நெத்தில ரெட் ஷேடு, அந்த ஸ்மோக்ல ரெட் ஷேடு, இந்த சீன்ல கூட ரெட் ஷேடு. ஷேட விடுங்க, வண்டி கலரும் சிகப்பு தான். ஹெலிகாப்டர் பாத்தீங்கன்னா சிகப்பு கலரு, கார் கலரும் சிகப்பு. சும்மா இந்த ஆக்ஷன் சீன்ல கூட சிகப்பு கலரை தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. அடுத்து அல்லு அர்ஜுனோட அந்த லுக் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து அல்லு அர்ஜுனோட மத்த படங்களை விட கம்ப்ளீட்லி வித்தியாசமானது. இதுல பயங்கர கரடமோடான ஆளா காட்டியிருப்பாங்க. அந்த முகட்டத்தனமான லுக்கை கொண்டு வரதுக்கு டெய்லி ஷூட்டிங் நடக்கும் போதெல்லாம் 2 மணி நேரம் மேக்கப் பண்ணுவாங்களாம். அந்த தலை முடியில இருந்து நெத்தில அந்த அடிப்பட்ட காயம் வரைக்கும் எல்லாமே பக்காவா டீடைலா காட்டுறதுக்கு ஷூட்டிங்க்கு முன்னாடி மேக்கப்பே 2 மணி நேரம் போயிடுமா. மேக்கப் பண்றதுக்கு 2 மணி நேரம்னா அதை எடுக்க 1 மணி நேரம் ஆகுமா. அடுத்து படத்தோட முதல் சீன்ல 1500 ஆர்டிஸ்ட் யூஸ் பண்ணிருக்காங்களாம். இந்த சைடு ஆக்டர்ஸோட சேர்த்து அங்க உள்ள ப்ரொடக்ஷன் டீம், ஷூட்டிங் டீம் எல்லாரையும் சேர்த்து பார்க்கும்போது ஷூட்டிங் நடக்கிற இடத்துல கிட்டத்தட்ட 5000 பேர் ஸ்டே பண்ணுவாங்களாம். ஷூட்டிங் நடக்கிறது ஆந்திராவோட காட்டு பகுதியில, அதனால அந்த 5000 பேரையும் காட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு கிட்டத்தட்ட 300க்கும் அதிகமான வண்டிகளை யூஸ் பண்ணுவாங்களாம். ஆனா அத்தனை வண்டி யூஸ் பண்ணி கூட எல்லாராலையும் ஈஸியா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போக முடியலையா. காரணம் அங்க ரோடெல்லாம் சரியில்லையா. அதனால மூவி மேக்கர்ஸ் நிறைய இடங்கள்ல ரோடெல்லாம் ஃபார்ம் பண்ணாங்களாம். அடுத்து புஷ்பா வந்து அந்த தாடி இப்படி பண்ற அந்த ஸ்டைல் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து அந்த படத்துக்கு பிராண்ட் சிக்னேச்சராகவே மாறி போச்சு. ஆனா அல்லு அர்ஜுன் வந்து அப்படி பண்றது பிளான் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணதெல்லாம் கிடையாது. ஒரு ஃபைட்டிங் சீன்ல அல்லு அர்ஜுன் வந்து பை மிஸ்டேக்கா இப்படி தாடியை தடவி விட்டுட்டாரு. அதை டைரக்டர் சுகுமார் நோட்டீஸ் பண்ணி, இது நல்லா இருக்கே, இதையே ஒரு ஸ்டைலா வைக்கலாம்னு சொல்லிட்டு அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டாங்களாம். பல இடங்கள்ல புஷ்பா இதை தான் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. புஷ்பா 2ல ஸ்ரீவல்லி காலால் எல்லாம் பண்ணிருக்காங்க. அடுத்து படத்துல புஷ்பாவை தவிர ஏகப்பட்ட ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அதுல முக்கியமான ஸ்ட்ராங்கான கேரக்டர் வந்து ஃபஹத் ஃபாசில். பட் இங்க மேட்டர் என்னன்னா, ஃபஹத் ஃபாசில் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் படத்தோட ஹீரோயிக் வில்லனான விஜய் சேதுபதி கிட்ட நடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. பட் கால் ஷீட் பிரச்சனை காரணத்தினால விஜய் சேதுபதியால நடிக்க முடியாம போயிடுச்சு. அடுத்து எல்லா லாங்குவேஜ் படங்கள்லயும் இன்டர்வல் ஒண்ணுதான் இருக்கும். ஆனா புஷ்பா படத்துல 2 இன்டர்வல்ஸ் வச்சிருப்பாங்க. வீடியோட ஸ்டார்டிங்ல அல்லு அர்ஜுனுக்கு முன்னாடி இன்னொரு ஹீரோவை செலக்ட் பண்ணாங்க. பட் அது டிராப் டவுன் ஆயிடுச்சுன்னு நான் சொன்னேன். அது யாருன்னு பாத்தீங்கன்னா, தெலுங்கு சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு. மகேஷ் பாபு கிட்ட தான் இந்த படத்தோட ஸ்கிரிப்ட முதல்ல கொடுத்தாங்களாம். பட் புஷ்பாவோட அந்த கேரக்டர் கொஞ்சம் டார்க்கா ஆன்டி ஹீரோ போல இருக்குன்றதுக்காக மகேஷ் பாபு வந்து சுகுமார் கிட்ட சில சேஞ்சஸ் பண்ணணும்னு சொன்னாராம். பட் சுகுமார் வந்து எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாதுன்ற மைண்ட் செட்ல இருந்ததால செகண்ட் சாய்ஸா அல்லு அர்ஜுன் கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் மத்தியில புஷ்பா ஃபீவர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் ராஷ்மிகா மந்தானா கூட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கிடையாது. அந்த ஸ்ரீவல்லி கேரக்டருக்கு முதல்ல செலக்ட் பண்ணப்பட்ட கேரக்டர் சமந்தா தான். பட் சமந்தா வந்து ஏற்கனவே சுகுமார் டைரக்ட் பண்ண ரங்கஸ்தலம் என்ற படத்துல அதே கிராமத்து பொண்ணா ஆக்ட் பண்ணிருக்காங்க. அதனால அதே கிராமத்து பொண்ணு கேரக்டர் எனக்கு வேணான்னு சொன்னதால அந்த கேரக்டர் ராஷ்மிகா கிட்ட வந்துடுச்சு. சோ ஓவராலா பாத்தீங்கன்னா மகேஷ் பாபு, சமந்தா அண்ட் விஜய் சேதுபதி வேணான்னு சொன்ன கேரக்டர்ஸ் தான் அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா அண்ட் ஃபஹத் ஃபாசில் நடிச்சிருக்காங்க. அடுத்து அந்த ஊசொல்லுவியா பாட்டுக்கு சமந்தா முதல்ல நடிக்க ஒத்துக்கலையா, அதிகமான அமௌண்ட் டிமாண்ட் பண்ணாங்களாம். அதுக்கப்புறம் அல்லு அர்ஜுன் தான் சமந்தாவை பர்சனலி கன்வின்ஸ் பண்ணதால நடிக்க சம்மதிச்சாங்களாம். அவங்க முதல்ல டிமாண்ட் பண்ண அமௌண்ட் என்னமோ 8 கோடி 10 கோடின்னு சொல்லுவாங்க. அது எவ்வளவு எக்ஸாக்டா தெரியல. பட் சில சோர்சஸ் படி கிட்டத்தட்ட 5 கோடி வரைக்கும் சமந்தா வந்து அந்த பாட்டுக்கு சார்ஜ் பண்ணாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. இது இல்லாம இன்னொரு மேட்டர் என்னன்னா, சில சோர்சஸ் படி நாகார்ஜுனா ஃபேமிலிக்கும் அல்லு ஃபேமிலிக்கும் ஏற்கனவே இந்த பிக் பாஸ் கதையெல்லாம் போய்கிட்டு இருக்கான்.
குடும்பம்னா சண்டை வரத்தாயா செய்யும், அது எதுக்கு நமக்குன்னு நாம அதை விட்டுடலாம். பட் சமந்தா வந்து இந்த ஊசொல்வியா பாட்டுக்கு 5 கோடி கிட்ட வாங்கினாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதே போல புஷ்பா 2 படத்தோட கிசிக் பாட்டுக்கு ஸ்ரீலீலா வந்து 2 கோடி மட்டும் தான் வாங்கினாங்கன்னு சொல்லப்படுது. மத்த ஆக்டர்ஸ் லைக் ஃபஹத் ஃபாசில் வந்து 8 கோடியா, ஆஷ்மிகா வந்து 10 கோடியா அண்ட் அல்லு அர்ஜுன் வந்து 300 கோடியா. சோ இதெல்லாம் தான் புஷ்பா படத்துக்கு பின்னாடி உள்ள சீக்ரெட்ஸ் என்னன்றதுக்கான டீடைல்ஸ். நான் வந்து இதுக்கு முன்னாடி படத்தை பத்தி எல்லாம் பேசுனது கிடையாது, கான்ட்ரோவர்சிஸ் பத்தி பேசியிருக்கேன். பட் இப்படி படத்துக்குள்ள இருக்கும் ஹிடன் டீடைல்ஸ் பத்தி பேசுனது கிடையாது. இதுதான் முதல் தடவை. கண்டிப்பா உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு தோணுது. சோ சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வித்தியாசமான வீடியோல சந்திக்கலாம். Until then, bye.